ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஹோம். நம்ம சேனலில் லோ பட்ஜெட் ஹவுஸ்லேருந்து லக்ஸரி வில்லா வரைய சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற வீடு மதுரை கடச்சந்தல் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் 3BHKவோட ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைனையும் ஆர்கிடெக்ட் டிசைனையும் ரொம்ப மாடர்னாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சென்ட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. எலிவேஷன் நல்லா மாடர்னாக அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் கார்னரில் கார்டன் செட்டப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாப்பில் பாக்ஸ் ஷேப்பில் கிரில் டிசைனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய மெயின் கேட் உடன் மாடலில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்லேருந்து என்ட்ரானே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு அழகான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் கார்டன் செட்டப் அமைஞ்சிருக்கு. ஃபால் சீலிங்க்கு உடன் பெல்ல டிசைன் பண்ணி ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு சேஃப்டி பர்பஸுக்காக கிரில் கேட் லேசர் கட்டிங்கோட டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் வெல் பாலிஷ்டு டீக்குட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து 2 ஸ்டெப் என்ட்ரானோடனே லிவிங் ஹால். லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு 4x2 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்ரிபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஹை சீலிங்கோட அமைஞ்சிருக்கு. ஃபால் சீலிங் அழகாகவும் சென்டரில் ஒரு ஹேங்கிங் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லக்ஸரியான சோஃபா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டரில் டிவி கேபினெட் அமைஞ்சிருக்கு. இந்த டிவி கேபினெட்டுக்கு டிவி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட் கார்னரில் இந்த வீட்டுடைய காமன் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட் கார்னரில் இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க எல்லா ரூம்ஸ்க்கும் காட் அண்ட் பெட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில அழகான பார்ட்டிஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய கிச்சன் மாடுலர் கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் சேஃப்ல கிரானைட் ஃபினிஷிங்கோட கிச்சன் டாப் அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கும் அழகான ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வால் கேபினட்டும் சிம்னியும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் அட்வான்ஸ் மாடலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக நிறைய கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர் கேஸ் கிரானைட் ஃபினிஷிங்கோட அமைஞ்சிருக்கு. இதுக்கு எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கீழே இருக்க ஸ்பேஸ்க்கு பூஜா கபோர்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைட் சைடில் இந்த வீட்டோடைய செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரூம்க்கான ஃபால் சீலிங் மாடர்னா ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய ஹேங்கிங் லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு டிசைனுமே ராயலா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்க நீங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜும் கொடுக்க தேவையில்லை. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப ராயலா இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெஃப்ட் கார்னர்ல இந்த வீட்டோடைய 3rd பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரூமுக்கு வெஸ்டர்ன் டைப்ல ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே
காட் அண்ட் பெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலுக்கு லீஃப் டிசைன்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கும் ஃபால் சீலிங் ரொம்ப அட்ராக்டிவா பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுக்குமே வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோமா அமைஞ்சிருக்கு. சோஃபா, காட், ஃபேன், டிவி, சிம்னி அப்படின்ற எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ரைட் கார்னர்ல பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோருக்கான மெட்டல் ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. இதுக்கு நீட்டா கார்டன் செட்டப்பும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 BHKவோட ஃபுல்லி ஃபர்னிச்சரோட ரொம்ப ராயலா இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 69 லட்சம் ரூபாய் தான். இந்த வீடு வாங்க எந்த ஒரு புரோக்கரேஜ் சார்ஜும் நீங்க கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா இந்த வீடு வாங்க நாங்கள் லோன் ரெடி பண்ணி தரோம்.